திருச்சிற்றம்பலம். என்ற பதிவில் நாம் காண இருக்கும் பதிகம் திருவதிகை வீரட்டானம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். குண்டை குரட்பூதம் குழும வனலேந்தி, குண்டை குரட்பூதம் குழும வனலேந்தி, கெண்டை பிறல் தென்னீர் கெடில வட பக்கம், கெண்டை பிறல் தென்னீர் கெடில வட பக்கம், குண்டை குரட்பூதம் குழும வனலேந்தி, கெண்டை பிறல் தென்னீர் கெடில வட பக்கம், வண்டு மருள் பாட, வண்டு மருள் பாட வளர்பொன் விரி கொன்றை, வண்டு மருள் பாட வளர்பொன் விரி கொன்றை, விண்ட தொடையலான் நாடும் வீரட்டானத்தே, விண்ட தொடையலான் ஆடும் வீரட்டானத்தே, வீரட்டானத்தே. குண்டை புரட்பூதம் குழும வனலேந்தி, பருத்த குள்ளமான பூத கணங்கள் தன்னை சூழ்ந்து நிற்க கையில் அலன் ஏந்தியனாய். அதான் குண்டை குரட்பூதம் குழும வனலேந்தி. அந்த பூதகணங்கள் சூட அந்த கையில் அனலை ஏந்தியவனாய், கெண்டை பிறர் தென்னீர் கெடில வடபக்கம், வண்டுகள் மருதலி பண்பாட பொன் போற்று விரிந்து மலர் கொன்றை மலர் மாலை அணிந்தவனாய், சிவபெருமான் கெண்டை மீன்கள் பிறந்து விளையாடும், கெண்டை பிறல் தண்ணீர் கெடில வட பக்கம். அது வராருங்க. கெண்டை மீன்கள் பிறழ்ந்து விளையாடும் தெளிந்த நீரை உடைய கெடில நதியினின் வடகரையில் உள்ள திருவதிகை வீரட்டானத்து ஆடுவான், வீரட்டானத்து ஆடுவான் என்று இந்த வீரட்டானத்து முதல் பலர். ஞாழல் கமல் காழி ஞான சம்பந்தன், ஞாழல் கமல் காழி யுஞான சம்பந்தன், வேழம் ஒரு தென்னீர் அதிகை வீரட்டானத்து, ஞாழல் கமல் காழி உஞான சம்பந்தன், வேழம் ஒரு தென்னீர் அதிகை வீரட்டானத்து, சூடும் கடலானை சூடும் கடலானை சொன்ன தமிழ் மாலை, சூடும் கடலானை சொன்ன தமிழ் மாலை, வாழும் துணையாக நினைவார் வினையிலரே, வாழும் துணையாக நினைவார் வினையிலரே. ஞாழர் கமல் மாழி காழியுன் ஞான சம்பந்தன், இது ஞாழர் செடிகள், இந்த புலிநகம் போல் காட்சி தரக்கூடிய ஒரு மலரை அந்த ஞாழல் என்று சொல்வார். ஞாழல் கமல் காடி, ஞாழர் செடிகளின் மலர்கள், அந்த மலர்களுக்கு அவ்வளோ மனம் உண்டா. ஞாழர் செடிகளின் மலர்கள் மனம் கமலும் சீர்காதியில் தோன்றிய ஞான சம்பந்தன், நாணல்களால் கரைகள் அரிக்கப்படாமல் காக்கப்படும் தெளிந்த நீர்வளம் உடைய திருவதிகை வீரட்டானத்தில், அதாவது என்ன அந்த கரைகள் அரிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நாணல் செடிகள் வளர்க்கப்படுவது, அந்த நாணல் செடிகள் அரிக்கப்படாமல் காக்கப்படும் தெளிந்த நீர்வளம் உடைய திருவதிகை வீரட்டானத்தில். அவ்வளவு தெளிவான தண்ணி ஓடுதான். அதில் கரையெல்லாம் நாணல்கள்.
ஆடும் கடல் அணிந்த அடிகளை உடைய சிவபெருமானை போற்றி பாடிய குடுங்கடலானை அதிக வீரட்டானத்து சூடும் கடலானை சொன்ன தமிழ் மாலை. திருவதிகை வீரட்டாளன் ஆடும் கடல் அணிந்த அடிகளை உடைய சிவபெருமானை போற்றி பாடிய இந்த பதிகமாலை 10ஐயும் பாட வாழ்வு துணையாக நினைபவர் வினையிலாவர் வினையில் இல்லாதவர் ஆவார் என்று பொருள்பட சொல்லியிருக்கிறார். இந்த தலத்தை பற்றி சொல்லணும்னா திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில். திருவதிகை வீரட்டானம் இது ஒரு நிறைய இதெல்லாம் நடந்த ஒரு அருமையான ஒரு தலம். அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். சரி, திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பழமையான சிவன் கோயில் ஆகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூவராலும் பாடப்பட்ட தலமாகும். இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இத்தலம் வீரட்டான தலங்களில் ஒன்றென சிவபெருமான் திரிபுரம் எரித்த தலமாக கருதப்படுகிறது. அமைவிடம் பார்த்தோம்னா இது பண்ருட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பண்ருட்டி நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த பண்ருட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ள 8 வீர சைவ கோயில்களில் ஒன்றாகும். இது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இறைவன் சம்பந்தருக்கு திருநடனம் காட்டியதும் அப்பரின் சூளை நோய் நீங்க பெற்றதும் திலகவதியார் தொண்டாற்றியதும் மணவாசம் கடந்தார் அவதரித்ததும் திரிபுரத்தை எரித்ததும் நடந்த தலம் இது என்பது தொன்னும்பிக்கை. அவ்வளவு பெரிய கடலூர் மாவட்டத்தில் அமைந்தது. இது திருஞான சம்பந்தருக்கு திருநடனம் ஆடி காட்டியது. யார்? சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு திருநடனம் ஆடி காட்டிய தலம். அப்பரின் சூழனை நீங்க பெற்றது. அது பெரிய கதையாக இருக்குது. அதுக்கு பாடல் அருமையான இதே பதிகத்தில் அப்பர் பாடிய பாடலும் ஒரு பதிகம் அருமையாக இருக்குது. அதை பின்னாடி பார்ப்போம். அப்பரின் சூளை நோய் இங்கே தான் நீங்கப்பட்டது. அதுவும் அவங்க திலகவதியார் தமக்கை திலகவதியார் தொண்டாற்றியதும் அவங்க தொண்டாற்றியதோடு இல்லாமல் அவங்க தான் அப்புறம் இங்கே கொண்டாந்து கரை சேர்த்தார். தொண்டாற்றியதும் மணவாசம் கடந்தார் அவதரித்ததும் திரிபுரத்தை எரித்ததும் நடந்த தலம் இது என்பது தொன்னும்பிக்கை. ரொம்ப எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தலம்னு பாருங்க. இந்த தல விநாயகர்னு பார்த்தோம்னா இத்தல விநாயகர் சித்தி விநாயகர் ஆவார். வயிற்று புண் உபாதைகள் சூளை தீர்த்தம் உட்கொண்டால் வயிற்றுப்புண் உபாதைகள் சூளை தீர்த்தம் உட்கொண்டால் உடனடியாக தீண்டுவிடும் என்றும் எதிரிகள் தொல்லை நீக்குதல், வர்க்க சாபதோஷ நிவர்த்தி, முன்னோர் செய்த பாவங்கள் இங்கு வழிபட்டால் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அப்பர் சாமிகளுக்கு இங்கே வந்து அவருக்கு சூளை நோய் நீங்கிருந்தது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருநாவுக்கரசர் அப்பர் சைவத்துக்கு திருத்தொண்டுக்கு உரைப்பான திருநாவுக்கரசரை வழங்கி அருளிய பெருமை மிகு தலம் இதுவே. இவர் முதலில் தேவார பாடல் ஆரம்பித்த தலமும் இதேதான். அட்டவீரட்டல்களுள் ஒன்று திரிபுரத்தை எரித்த வீர செயல் நிகழ்ந்த தலம். ஞான சம்பந்தனுக்கு இறைவன் திருநடனம் காட்டிய தலம். அப்பரின் தமக்கையார் திலகவதியார் இந்த கோயிலே தங்கியிருந்து திருத்தொண்டு செய்து வந்த திருத்தலம். திலகவதியார் தன் தம்பியாகிய அப்பரை மருள் நீக்கியாரை நல்வழிப்படுத்துமாறு இறைவன் வேண்ட இறைவன் வந்து
சூளை தந்து ஆட்கொள்ளுவோம் என்று பதிலுரைத்த பதி. சூளை நோயின் துன்பம் தாளப்பெறாத அப்பர் பெருமான் யாரும் அறியாமல் பாடலிபுத்திரத்தை, திருப்பாதிரிப்புலியூர் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே இருந்திருக்கார். பாடலிபுத்திரத்தில் வேற்று மதத்தில் இருந்திருக்கார். பாடலிபுத்திரத்தில் திருப்பாதிரிப்புலியூர், அங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்த விட்டு நீங்கி இங்கு வந்து தமக்கையாரை கண்டு தொழுது, அம்மா எனக்கு இப்படி இருக்குது, தாழ முடியல, திருவாளன் திருநீர் தர பெருவாழ்வு வந்ததென்று பணிந்து ஏற்று உருவார அணிந்து அவர் பின் சென்று அதிகை பிரான் அடிமலர் வீழ்ந்து வணங்கி ஆற்றேன் அடியேன் என்று கூற்றாயினவாறு பதிகம் பாடி சூளை நீங்க பெற்ற அற்புத தலம். கூற்றாயினவாறு விலககிலி கொடுமை பல செய்தன நான் அறியேன், கொடுமை பல செய்தன நான் அறியேன் அப்படின்னு அவர் இந்த தேவாரம் பாடி தான் அந்த சிவபெருமனுக்கு அந்த சூளை நீங்கியதாக சொல்லப்படுகிறது. சைவ சித்தாந்த சாஸ்திரங்களும் ஒன்றான உண்மை விளக்கம் அப்படின்ற சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களில் ஒன்றான உண்மை விளக்கம் என்ற இந்த சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு இந்த உண்மை விளக்கம் புத்தகத்தை பற்றி நல்லா தெரியும். நூலை அருளிய மணவாசம் கடந்தாரின் அந்த உண்மை விளக்கம் என்ற நூலை அருளிய மணவாசகம் கடந்தாரின் அந்த ஆசிரியரின் அவர் அவதரித்த தலம். இத்தலத்தை மிதிக்க அஞ்சி சுந்தரர் அருகில் இருந்த சித்தவட மடத்தில் தங்கியதும் திருவடி தீட்சை பெற்றதும் இந்த தலமே. இந்த தலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது. இதுவே சித்த வட மடம் ஆகும். இப்பகுதி புதுப்பேட்டை என்று வழங்கப்படுகிறது. சித்வட மதத்தை பிற்காலத்தில் சித்தாண்டி மடம் என்றும் சித்தாந்த மடம் என்றும் வழங்கினர். இப்போது இப்பகுதி கோடலாம்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. வழிபட்டவர்கள் யாரார் இந்த தலத்தில் வழிபட்டுள்ளான இந்திரன், பிரம்மன், திருமால், பாண்டவர்கள், சப்தரிஷிகள், வாயுவரனன், யமன் முதலானோர் இறைவன் தேரில் வந்ததால் இத்திருக்கோயிலின் அமைப்பும் தேர் வடிவில் உள்ளது. இந்த திருக்கோயிலின் கர்ப்பகிரக விமானத்தை பார்த்து ராஜராஜ சோழன் பிற்காலத்தில் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டினான். திருவதி கோயிலின் நிழல் தரையில் விழாதபடி கணித சாஸ்திர முறையுடன் பல்லவர்களால் கட்டப்பட்டது. எங்கே பாருங்கள், பல்லவரால் கட்டப்பட்டது. இதுலேயும் அந்த நிழல் கீழே விடாதான். இந்த பகுதியில் புத்த மதம் சிறப்பாக 9 மற்றும் 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இருந்தது என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த திருக்கோயில் வளாகத்தில் உள்ள புத்தர் சிலை கோயிலுக்கு வரும் சிவபக்தர்களால் இன்றளவும் வழிபடப்படுகிறது. அதாவது இந்த பகுதியில் புத்த மதம், இந்த திருவதிக்கு விராட்டத்தில் புத்த மதம், இவர் அப்புறம் புத்த மதத்திலேருந்து தான் நம்ம மதத்துக்கு வந்தார். இப்பகுதியில் அதுக்கு அந்த புத்த மதம் இருந்ததுக்கு சான்றாக அங்கே புத்தர் சிலையும் இருக்கிறது. திருக்கோயில் வளாகத்தில் உள்ள புத்தர் சிலை கோயிலுக்கு வரும் சிவபக்தர்களால் இன்றும் வழிபடப்படுகிறது. இந்த புத்தர் சிலை அமர்ந்த நிலையில் தியான கோலத்தில் உள்ளது. தமிழகத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள புத்தர் சிலைகளே அதிகமாக உள்ளன. நின்ற நிலையிலான புத்தர் சிலைகள் மிக குறைந்த அளவிலே உள்ளன. சற்றே மூடிய நிலையிலான கண்கள், நீண்டு வளர்ந்த காதுகள் போன்ற கூறுகளுடன் மேலாடையுடன் இச்சிலை உள்ளது. இவ்வாறே வலஞ்சுழிநாதர் கோயிலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை நின்ற நிலையிலான புத்தர் சிலை ஒன்று இருந்துள்ளது. எங்கேயுமே அந்த புத்தர் சிலை அமர்ந்த சிலை தான் நிறையா இருந்திருக்கு.
ஆனால் பழஞ்சுழி விநாயகர் கோயிலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை நின்ற நிலையிலான புத்தர் சிலை ஒன்று இருந்துள்ளது. தற்போது அச்சிலை சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அப்பா, எவ்வளவு சிறப்பான ஒரு கோயில் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்தை பற்றி நிறையா சொல்லிட்டு போகலாம். அருமை, இவ்வளோ அருமை பெருமை மிக்க இந்த எம்பெருமானை கண்டுகளித்து இன்புற்று அருள் கிடைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூடி வருவது உங்கள் அன்பு நலம்பாடு திருச்சிற்றம்பலம்.